சிக்கந்தர் மலைன்னா இப்போ நாம் வந்து பேனா பென்சில் எடுத்து அங்கே வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்லி போர்டு எடுத்து எழுதலை. 15ஆம் நூற்றாண்டுலேருந்து அது இருக்கேன்னு வைங்க. ஒரு 700 ஆண்டுகளாக வந்து அதுக்கு பேர் சிக்கந்தர் மலை. திமுக வந்து என்ன பண்ணுறதுன்னா முழுக்க பிஜேபி சொல்கிறது தான் கேட்குது. பிஜேபி சொல்கிறது கேட்குது. ஆமாம், 100%. எப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ அங்கே போயிட்டு இந்துக்களுக்கு எதிரி திமுக அப்படின்னு எச் ராஜா பேசுகிறார். உடனே திமுகவுக்கு வந்து ஒரு நடுக்கம். பிஜேபிக்கு அரசியல் பண்ணுறது தமிழ்நாட்டில் வேணும் இல்லைங்களா? அதனால் இதை கையில் எடுத்துருக்கு. இதுதான் நான் பார்க்குறேன். அப்போ இதை வந்து முழுக்க திமுக வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்குறாங்க. கோயிலுக்கும் தர்காவுக்கும் உள்ள இடைவெளியை நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இடைவெளி. அது கோயில் ஏதோ பக்கத்தில் இருந்தால் இப்படி செஞ்சால் பரவாயில்லன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் 3 கலவரம் நடக்குது. நாகூர் கலவரம், வீக்கலத்தூர் கலவரம், கோயம்புத்தூர் கலவரம். இது 3மே திமுக ஆட்சியில். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கலவரம் நடந்தது திமுக ஆட்சியில், பாதிக்கப்பட்டதும் முஸ்லீம்கள், சிறைக்கு போனதும் முஸ்லீம்கள். ஆனாலும் திமுக வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவான கட்சி. சுமார் ஒரு அரை நூற்றாண்டு 50 ஆண்டுகளுக்கு மேலே இந்த திமுகன்னு போட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த திமுகவுக்கு முஸ்லீம்களுக்கு திமுக செஞ்சது என்னடா ஒழுமையிலே நீங்கள் அருந்ததியருக்கு கூட 3% கொடுத்துருக்கீங்க. அருந்ததியரை விட குறைவான மக்கள் இஸ்லாமியர்களா தமிழ்நாட்டில் சொல்லுங்கள். இந்த இதெல்லாம் நான் படிக்கதாங்க இவனுங்களெல்லாம் செருப்பு கட்டின்னு அடிக்கணும்னு சொன்னீங்க. அதிமுக எதிரினா திமுக துரோகிடா, எதிரியை மன்னிக்கலாம், துரோகியை மன்னிக்கவும் கூடாது. முஸ்லீம்கள் பெண்களை வேட்பாளர்னு பாட்டவங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, அந்த வார்டு எலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, கார்பரேஷன் எலெக்ஷன், இது முழுக்க வந்து பிளான்டு ஒர்க்கு. நீங்கள் எவ்வளோ பாருங்கள், எங்கே அதிகமாக முஸ்லீம்கள் வாழ்கிறாங்களோ ஒன்று ரிசர்வ் தொகுதியாக இருக்கும், இல்லைன்னு சொன்னால் பெண்கள் தொகுதியாக இருக்கும். பாஜக வந்துடும், பிஜேபி வந்துடும், ஆர்எஸ்எஸ் வந்துடும், உத்தரப்பிரதேச ஆகிடும், மத்திய பிரதேச ஆகிடும், சொல்லி மிரட்டு தானே இஸ்லாமியருடைய வாக்குகளை இலவசமாக வாங்குறீங்க. அப்போ நீங்கள் என்னடா செய்கிறீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. 7ஆம் நூற்றாண்டுகளிலிருந்து நீங்கள் வந்து பின்பற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இப்போ திடீர்னு பாஜக அரசு வந்த உடனே தான் மாற்றம் செய்யப்படுது. சரியா சார்? அப்போ இதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது சரிதானே? இப்போ இல்லை, அதான் நான் சொல்கிறேன். பாஜக கொண்டு வர்றது அப்படின்னு சொன்னால் திமுக என்ன பண்ணுறதுன்னா சூழ்ச்சிகரமாக அந்த கொண்டு வந்துச்சுன்ற நான். நீங்கள் வந்து 2வது திருமணம் பண்ணால் அங்கீகாரம் இல்லாமல் தானே இருக்கணும். இன்றைக்கி இருக்கு. அப்போ சரீரத்துக்கு எதிரானது தானே இது? சரீரத்துக்கு எதிரானது தானே? ஆமாம். அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து இவ்வளோ வயசில் தான் திருமணம் பண்ணணும்னு சொன்னால் அப்போ அதுவும் சரீரத்துக்கு எதிரானது தானே? அப்போ ஃபுல்லாவோ தலாக்கோ நீதிமன்றத்துக்கு தான் போகணும், ஜமாத்தெல்லாம் முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதுவும் சரீரத்துக்கு எதிரானது தானே? அப்போ பிஜேபி கொண்டு வரது தான் சரீரத்துக்கு எதிரான துள்ளி குதிக்கிறீங்க. திமுக கொண்டு வந்தானே? இதுதான் என்னுடைய லாஜிக் கேள்வி. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் இந்திய தேசியவாதி கட்சி தலைவரும் மற்றும் அரசியல் விமர்சகரான தடார் ரஹீம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வாங்க சார். இப்போ நேற்றுக்கு மேடையில் நீங்கள் பேசின பேச்சு வந்து ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம் வந்து எந்த மாதிரி கொண்டாந்தாங்க, எப்படி கொண்டாந்தாங்கன்ற விஷயத்த சொல்கிறீங்க. ஆனால் அதில் வந்து திமுக ஏற்கனவே கொண்டு வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட ட்ரை பண்ணாரு நம்ம கருணாநிதி அவர்களும், அவர் மேலேயும் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறீங்க. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? கொண்டு வந்தாங்க, ட்ரை பண்ணாங்கன்றது இல்லை, கொண்டு வந்து அமல்படுத்தப்பட்டு நடைமுறையில் இருக்குன்றாங்க. எதோட சொல்லப்படுது? அதாவது பொது சிவில் சட்டம்னு சொன்னாவே எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா, சிவில் சட்டத்துக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு சலுகை இருக்குது இந்தியாவில், சிவில் சட்டம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் இல்லை, இவங்க தனி சட்டம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பொதுவான ஒரு பேச்சு. ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு காசு வாங்கி ஒரு 10,000 ரூபாய் காசு வாங்குகிறேன், நான் கொடுக்கல, திருப்பி நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா சிவில் சட்டம் தான் அது என் மீது சிவில் சட்ட அடிப்படையில் தான் நடவடிக்கைலாம் எடுக்கப்படும். இதெல்லாம் சிவில் சட்டம் 4 விஷயத்துக்கு தான் சிவில் சட்டம் வந்து. நீங்கள் முதல்ல சிவில் சட்டத்தை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? அதான் சொல்கிறேன். 4 விஷயங்கள் தான் இந்த சிவில் சட்டம். 1 திருமணம், 2வது விவாகரத்து, 2வது சொத்துரிமை, 3வது வக்ஃபு. இந்த 4 விஷயங்களுக்கு மட்டும்தான் சிவில். இது வந்து இஸ்லாமியர்களுக்குன்னு சொல்லி மொஹம்மடன் லான்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது. அதாவது இப்போ வந்து திருமணம் செய்வது இருக்கு இல்லைங்களா, அது வந்து அப்படி தான். அதாவது ஒரு பெண்ணை திருமணம் செய்யணும்னு சொன்னால் மார்க்க அடிப்படையில் திருமணம் செய்யணும். அதுக்குன்னு சொல்லி சிறுமியை திருமணம் செய்வதில்லை. அதாவது பருவம் அடைஞ்ச பிறகு அந்த பெற்றோர்களுக்கு தெரியும் நம் பெண்ணுக்கு எப்போ திருமணம் பண்ணி வைக்கணும்னு. சில பெண்களுக்கு உடனே பண்ணணும்னு நினைப்பாங்க, சில பெண்களுக்கு இல்லை கொஞ்சம் பொறுத்தே பண்ணுவோம், படிக்கட்டும் அப்படின்னு கூட நினைப்பாங்க. சில பெண்கள் வந்து திருமணம் பண்ணிட்டு படிக்கட்டும், ஏன்னா அவங்க நடைமுறை வைத்து தான் முடிவு பண்ணுவாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அது வந்து அந்தந்த குடும்பத்துக்கு தான் அந்த இது பொறுப்பு.
திருமணம் செய்யுது. இப்போது அதேமாரி விவாகரத்து உங்களுக்கு தெரியும். அது வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆணும் பெண்ணும் விவாகரத்துக்கு கோர்றாங்கன்னா, முதல்ல மனைவி கிட்ட வந்து எச்சரிப்பாங்க, படுக்கையை விட்டு தள்ளி இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கணவன் தரப்பு குடும்பத்தாரோ அல்லது மனைவி தரப்பு குடும்பத்தாரோ பேசி 2 பேரும் சேர்க்க பார்ப்பாங்க. அதுவும் முடியலன்னு சொன்னால் பள்ளிவாசல் ஜமாத்துக்கிட்ட போய் முறையிடுவாங்க. அவங்க கூட்டு வச்சு பேசுவாங்க. அதன் பிறகு வந்து சில அமைப்புகள் கிட்ட வருவாங்க. அவங்களும் பேசி முடிவாகலைன்னு சொன்னால் தான் அந்த விவாகரத்து தலாக்ன்றது கொடுக்கப்படும். இது வந்து கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதிலே சில பேர் வந்து இந்த ஜமாத் கொடுத்த தீர்ப்பை எங்களுக்கு ஏற்றுக்கல, நான் கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லி போகிறவங்களும் இருக்காங்க. அப்படி கோர்ட்டுக்கு போகிறவங்கள போகக்கூடாதுன்னு சொல்லி தடுக்க முடியாது. அப்படி போகிறாங்க. அதுக்குள்ள தலாக்கு. அதேமாரி ஒரு பெண் வந்து கணவன் வேண்டாம்னு சொன்னாங்கன்னா அதேமாரி ஜமாத்தோ குடும்பத்தாரோ வச்சு பேசி அது கொஞ்சம் நாட்கள் ஆகிடும், நீண்ட நாட்கள் ஆகிடும். அதன் பிறகு அவங்களால வாழ முடியாது அப்படின்ற ஒரு நிலை வந்த பிறகு அந்த ஜமாத் என்ன பண்ணோம், விவாகரத்து கொடுத்துரும், குல்லாவோ தலாகோ கொடுத்துருவாங்க. இது வந்து நடைமுறை. அடுத்தது வந்து பலதாரமானம் 4 திருமணங்கள் செய்யலாம். அதை 1, 2, 3, 4. ஆனால் 1 செஞ்சு நீதமாக நடந்துக்கணும். அதாவது நீங்கள் 4 செஞ்சு நீதமாக நடக்க முடியலன்னு சொன்னால் நீங்கள் 1ஓடு நிறுத்திங்க. இதுதான் குரான் வசனம். ஒரு திருமணத்தோடு நிறுத்திங்கன்னு. இப்போ இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய சூழல் இருக்குது இல்லைங்களா, இந்தியாவினுடைய இந்த தட்பவெப்பநிலை, பொருளாதார பிரச்சனை, ஆரோக்கியமான விஷயங்கள், இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா 1க்கு மேலே யாரும் பண்ணுறதில்லை. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 2 ஏதோ பணக்காரன் கொஞ்சம் பலசாலி ஒரு 2 பண்ணிக்கிறாங்க வைங்கிற உதாரணத்துக்கு. இப்போது வந்து இது வந்து இது இஸ்லாமிய இந்த பொது சிவில் சட்டத்துக்குள்ளே வருது. அதுக்கப்புறம் சொத்து இது இப்போ என்னுடைய சொத்து இருக்குது, நான் வந்து அந்த சொத்தை வந்து பொண்ணுக்கு எவ்வளோ கொடுக்கணும், பையனுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். அதை மார்க்கம் சொல்லியிருக்கிற அடிப்படையில் நான் முடிவு பண்ணணும். இப்போ வந்து 100 ரூபாய் இருந்ததுன்னு வச்சு என்கிட்ட, பையனுக்கு 60 ரூபா கொடுத்துட்டு பெண்ணுக்கு 30 ரூபா கொடுப்பாங்க. ஏன்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு திருமண செலவு அது இதுன்னு சொல்லி நிறைய பண்ணிடுறாங்கல்ல, அதனால் 30 ரூபா கொடுக்குறோம். இது வந்து 7ஆம் நூற்றாண்டிலேருந்து இஸ்லாமிய பண்பாட்டு கலாச்சாரம். அது 7ஆம் நூற்றாண்டிலேருந்து தொடர்ந்துட்டு வருது. இது ஒரு விஷயம். அடுத்தது வக்ஃபு. உங்களுக்கு தெரியும், இந்த வக்ஃபு சொத்துக்களை இப்போ என் சொத்து இருக்குது, நான் வக்ஃபு பண்ணணும். வக்ஃபு பண்ணணும்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறேன், எடுத்து போய் அதாவது வக்ஃபு பண்ணுறேன்னு சொன்னால் சும்மா ஒரு லெட்டர் இந்த சொத்தெல்லாம் எந்ததாங்க இதை வக்ஃபுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. என்னுடைய டாக்குமெண்ட் எடுத்துன்னு போய் வக்ஃப் போர்டில் கொடுத்து கரண்ட் டேட்டில் ஈசியை போட்டு அந்த சொத்து என்னுடைய பேரில் தான் இருக்கா, என்னுடைய அனுபவத்தில் இருக்கா, இல்லை யாரும் ஆக்குமை பண்ணி வச்சுருக்கா, அதனால் அதை அவங்ககிட்டேருந்து எடுக்க முடியாது நம்ம, அதனால் நம்ம இந்த இடத்த வக்ஃபு பண்ணிவிடுவோன்றதுக்காக பண்ணுவாங்க இல்லையா, அதில் யாருடைய இதெல்லாம் வச்சு தான் அந்த வக்ஃபுனாபாவில் என்ற அந்த இதில் வந்து குறிப்பாங்க. இதுதான் வந்து பொது சிவில் சட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு கிடைக்க ஒரு சலுகை. இது எல்லா மதத்துலேயுமே இருக்குது. இந்து மதத்துகளுக்கும் அப்படி தான் இருக்குது. இப்போது இந்து மதத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கூட்டு குடும்பமாக இருந்தால் அவங்களுக்கு அந்த இன்கம் டேக்ஸ் உட்பட எல்லாமே தள்ளுபடி அதுபோல் சிவில் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு இருக்குது, இஸ்லாமியர்களுக்கு, சீக்கியர்களுக்கு இருக்குது, இஸ்லாமியர்களுக்கு இருக்குது. பட் இது இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது பெரிய பேசு பொருளாக இன்றைக்கி இருக்குது இல்லைங்களா. அப்போது பாஜக அந்த சட்டம் கொண்டு வரேன்னு சொல்லும்போது திமுக துள்ளி குதிக்கிறான், அது கொண்டு வர விட மாட்டோம் ஆச்சா பூச்சான்றான். ஆனால் 2009 திமுக ஆட்சியில் கட்டாய பதிவு திருமண சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க, புரியுதுங்களா. இந்த சட்டம் மூலிமா என்ன ஆகுதுன்னு சொன்னால், திமுக கொண்டு வந்த சட்டம் மூலிமா திருமணம் நம்ம முடிவு பண்ண முடியாது. அரசாங்கம் சொல்கிற தேதியில் தான் திருமணம் பண்ணணும். அரசாங்கம் என்ன வயசில் திருமணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அந்த வயசில் தான் திருமணம் பண்ணணும். அதேமாரி விவாகரத்து வந்து நம்ம பண்ணோன்னா ஜமாத்தில் உட்காந்து முடிவு பண்ண முடியாது, நீதிமன்றம் தான் போகணும். அதேமாரி ஒரு கல்யாணம் இல்லை 2வது கல்யாணம் நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் எப்படி வந்து அங்கீகாரம் இல்லாத கல்யாணம் தான் பண்ணமே தவிர அங்கீகாரத்தோடு ஒரு கல்யாணம் தான். ஏன்னா பதிவு பண்ணிடுறோம் இல்லையா, திருமணத்தை நீதிமன்றத்தில் பதிவு பண்ண சொல்கிறாங்க. கட்டாய பதிவு திருமண சட்டம் அதுதான் 2019 வந்து கொண்டு வந்த திமுக ஆட்சியில் கட்டாய பதிவு திருமண சட்டம். அப்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், இதில் திருமணம், விவாகரத்து, சொத்து, இது எல்லாமே வந்து இந்த பொது சிவில் சட்டத்தினுடைய 3 சரத்துகளும் திமுக ஆட்சியில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இங்கே நிறைய உலமாக்கள் இருக்காங்க, மார்க்க அறிஞர்கள் இருக்காங்க, அப்புறம் வந்து தலைவர்கள் இருக்காங்க. அப்போது திமுக கொண்டு வந்த இந்த விஷயத்தை எப்படி அங்கீகரிக்கிறீங்க? சரி, இதை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்களா, இது வரவேற்கக்கூடியதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ பாஜக கொண்டு வரணும்னு நினைக்கிற பொது சிவில் சட்டத்தை ஏன் எதிர்க்கிறீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ அதையும் ஆதரிச்சிடுங்க. அப்போ பொது தளத்தில் என்ன ஆகிடும்னு சொன்னால், பரவாயில்லடா இஸ்லாமியர்கள் வந்து இந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக விட்டு கொடுத்துட்டாங்க,
இது சர்ச்சை வேண்டான்னு விட்டு கொடுத்தா நினைப்பாங்க இல்லையா. அப்போ அங்கே அவன் கொண்டு வரான்னு சொல்லும்போது கடுமையாக எதிர்க்கிறதும், இவங்க வந்து பின்வாசல் வழியாக கொண்டு வந்ததை நீங்கள் நடைமுறைப்படுத்துவதும் இது அயோக்கியத்தனத்தின் உச்சமாக இல்லையா. அதுக்காக வந்து திமுகவுக்கு வந்து பாடை கட்டுவோம் அப்படின்ற அளவுக்கெல்லாம் இல்லை இல்லை, அதுதான் சொல்கிறேன். ஏன் இப்படி நயவஞ்சகத்தன்மைன்ற இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, நீ என்ன தேர்தல் நேரத்தில் என்ன சொல்கிற, பாஜக வந்துடும், அதாவது திமுக கூட்டணிக்கு ஆதரிக்குன்னா பாஜக வந்துடும்ன்றீங்க. எங்கெங்கே முஸ்லீம்கள் அதிகமாக வசிக்கிறாங்களோ அந்த வார்டெல்லாம் பார்த்தீங்க சொன்னால் திமுக ஆட்சியில் கருணாநிதி தான் என்ன பண்ணுறாரு, பெண்கள் வார்டாக ஆக்குறாரு. ஏன்னா முஸ்லீம்கள் பெண்களை வேட்பாளரை நிப்பாட்ட மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுங்க. முஸ்லீம்கள் பெண்களை வேட்பாளர் நிப்பாட்ட மாட்டாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, அந்த வார்டு எலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, கார்பரேஷன் எலெக்ஷனு, இது முழுக்க வந்து பிளான்டு ஒர்க்கு. நீங்கள் எவ்வளோ பாருங்கள், எங்கே அதிகமாக முஸ்லீம்கள் வாழ்கிறாங்களோ ஒன்று ரிசர்வ் தொகுதியாக இருக்கும், இல்லைன்னு சொன்னால் பெண்கள் தொகுதியாக இருக்கும். 90% நான் சொல்கிறேன். அதில் ஒரு 10% மேபி விதிவிலக்கு இருக்கலாம். 90% இப்படி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது பாஜக இதை செய்கிறான்னு சொல்லி தானே உனக்கு ஓட்டு போடுறாங்க மக்கள். நீ இதை சொல்லி தானே அந்த மக்கள், அதாவது பாஜக வந்துடும், பிஜேபி வந்துடும், ஆர்எஸ்எஸ் வந்துடும், உத்தரப்பிரதேச ஆகிடும், மத்திய பிரதேச ஆகிடும் சொல்லி மிரட்டு தானே இஸ்லாமியருடைய வாக்குகளை இலவசமாக வாங்குறீங்க. அப்போ நீங்கள் என்னடா செய்கிறீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. ஆனால் சார், யூனிஃபார்ம் சிவில் கோடில் சொல்லப்பட்ட பல மாற்றங்கள் வந்து ஏற்கனவே இஸ்லாமியர்கள் எதிர்த்து அதுக்கப்புறம் தானே சார் மாற்றங்களே கொண்டு வந்து அதுக்கப்புறம் பில்லாக கொண்டு வரப்படுது. ஏன் உத்தரகாண்டில் இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கே இருக்கிற இஸ்லாமியர்களும் எதிர்ப்பு தெரிவிக்க தானே செய்கிறாங்க. இல்லை அதுதான் சொல்கிறாங்க, அதான் சொல்கிறேன், எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ திமுக ஆட்சி கொண்டு வந்து நடைமுறையில் இருக்கிறது ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல? இதுதான் என்னுடைய கேள்வி. திமுக நான் என்ன சொல்கிறேன், உத்தரகாண்டு பாஜக கொண்டு வர்றது உண்மையிலே அது சரியத்துக்கு எதிரான இது. ஏன்னு சொன்னால் அந்த திருமணம் இதனால் மற்ற மக்களுக்கு ஒரு பாதிப்பே இல்லை. அதாவது மற்ற மக்கள்னு சொன்னால், இப்போ ஒரு சட்டம் இருக்குது, இந்த சட்டத்தில் இந்த சலுகைகள் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த சலுகையால் வந்து பிற மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னால் அதை நம்ம வந்து ஜாக்கிரதை, அதாவது அது வந்து பரிசீலனைக்கு உட்படுத்தப்படணும். ஏன்னா டாக்டர் அம்பேத்கர் வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு டாக்டர் அம்பேத்கர் சட்டத்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்த விவாதம் பொதுவெளியில் வந்தது. வரும்போது என்ன சொன்னார், பட் இது வந்து எல்லாருக்கும் காமன் சிவில் இது லா கொண்டு வர்றது நல்லதாக இருந்தாலும் இதனால் பிறருக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்ற ஒரு இதுவும், இதை காமன் சிவில் லா கொண்டு வரதுனால அதாவது முஸ்லீம்களுக்கு மட்டும் கொண்டு வரணும்னு சொன்னால் அது வன்மமாக போயிடும். காமன் சிவில் லா எல்லார் தரப்பையும் கொண்டு வரணும்னு சொன்னால் அதை வந்து என்ன பண்ணும், நாம் வந்து வரவேற்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அம்பேத்கர் கூட பேசியிருக்காரு. வரவேற்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஆனால் இப்போ பாஜக உத்தரகாண்டில் கூட பார்த்தீங்கன்னா இது முஸ்லீம்களுக்கு மட்டும் கொண்டு வந்திருக்கு. காமன் சிவில்லான்னு சொன்னால் நீங்கள் எல்லாருக்கும் பொதுவான சிவில் சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா அது வரவேற்கலான்னு வைங்களேன். உதாரணம் வரவேற்கலாம், எதிர்க்கலாம், ஏதோ பண்ணிக்கலாம். ஆனால் இது கொண்டு வந்திருக்கு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக ஒரு சரியாக, அதாவது ஒரு திருமணம், விவாகரத்து இந்த விஷயங்களில் எல்லா நாடுகள்லையும் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஒரு சட்டம்தான். இதனால் அங்கே வாழக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களுக்கு எதிரானதும் இல்லை. அதை மீறி இன்னொன்று இருக்குது. என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த சரியாக நான் ஏற்றுக்க மாட்டேன், இந்த ஜமாத்து கொடுக்குறதோ அல்லது இந்த உலமா கொடுத்த தீர்ப்பு எனக்கு சரியில்லை, மனசு பிடிக்கல, ஆனால் நான் நீதிமன்றத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ போனாங்கன்னா அதுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்ற நான் அது போயிடுறாங்க. ஏன்னா ஏற்கனவே நீதிமன்றங்களில் லட்சக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நீதிமன்றங்கள்லாம் வானத்திலிருந்து குதித்த தேவ தூதர்களும் இல்லை. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, இப்போ கணவன் மனைவி பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போகுது. கணவன் தரப்பு நல்ல வெல்த்தியாக இருக்கார், பணக்காரராக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, பெரிய ஒரு லீடிங் லாயரை வச்சு தனக்கு சாதகமாக வாதாடி தீர்ப்பு அவருக்கு பக்கமாக மாற்றிக்கிறாரு. அல்லது பெண் பெரிய கோட்டீஸ்வரியாக இருக்கா, அவங்க என்ன பண்ணுறாங்க, பெரிய லாயரை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, வாதாடி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சார்பாக வாங்கிக்கிறாங்க வைங்க. இப்படி தான் நடக்குது நீதிமன்றங்களை கூட. ஏன்னா கவுன்சில் இல்லாமல் போக முடியாது இல்லையா, வழக்கறிஞர் இல்லாமல் போக முடியாது. அப்போ வழக்கறிஞர்னும் போது வழக்கறிஞருடைய ஃபீஸுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது லட்சக்கணக்கில் கூட போகும் மேபி சில இடங்களில். அப்போது இது வந்து பாமர நடுத்தர ஏழை மக்களுக்கு இது நிச்சயமாக இது வந்து மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலாக இருக்கு இல்லையா, அந்த பொருளாதார பிரச்சனை. இப்போ வந்து அவன் வந்து மாதம் 20,000 எனக்கு புருஷன் கொடுக்கலன்றது தான் அந்த பெண் அங்கேருந்து விலகிறான். இப்போ நீதிமன்றத்துக்கு போனான்னா இந்த மாதம் 20,000 வழக்கறிஞருக்கே கொடுக்கணுமே, எங்கேருந்து போவாங்க? அப்போது இது ஒரு ஜமாத்தில் உட்காந்து முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து அக்செப்ட் பண்ணுறோம். ரெண்டாவது, இஸ்லாத்தில் வந்து ஒரு பெண்ணு வந்து திருமணம் விவாகரத்து ஆயிடுச்சுன்னா அதை ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்ணாக நம்ம பார்க்க மாட்டோம். அடுத்து அதுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்ப்போம். சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து 7ஆம் நூற்றாண்டுகளிலிருந்து நீங்கள் வந்து பின்பற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இப்போ திடீர்னு பாஜக அரசு வந்த உடனே தான் மாற்றம் செய்யப்படுது, சரியா சார்? அப்போ இதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது சரிதானே? இப்போ இல்லை, அதான் நான் சொல்கிறேன், பாஜக கொண்டு வர்றது அப்படின்னு சொன்னால் திமுக என்ன பண்ணுறதுன்னா சூட்சமமாக சூழ்ச்சிகரமாக அந்த கொண்டு வந்துச்சுன்ற நான்
இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் ஆனால் இஸ்லாமியர்கள் புரிஞ்சுக்கல இதை? புரிஞ்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து சைலண்ட் மோடில் தானே இருக்காங்க. இந்த விஷயத்தை நான் பொது வெளியில் சவாலாகவே விடுறேன். நீங்கள் ஒருத்தர் தான் வந்து ரெடியாக இருக்கிறீங்க. இல்லை, நான் சவாலாகவே விடுறேன். உலக மார்க்க அறிஞர்கள் வாங்க, சமுதாய தலைவர்கள் வாங்க, உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறது உண்மை, கரெக்டு தான், இது திமுக கொண்டு வந்தது, இது எந்த பாதிப்பும் இஸ்லாமியர்களுக்கு இல்லை, சரியத்துக்கு எதிரானது இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து 2வது திருமணம் பண்ணால் அங்கீகாரம் இல்லாமல் தானே இருக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய. அப்போ சரியத்துக்கு எதிரானது தானே இது, சரியத்துக்கு எதிரானது தானே. ஆமாம். அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து இவ்வளோ வயசில் தான் திருமணம் பண்ணணும்னு சொன்னால் அப்போ அதுவும் சரியத்துக்கு எதிரானது தானே. அப்போ குல்லாவோ தலாக்கோ நீதிமன்றத்துக்கு தான் போகணும், ஜமாத்தெல்லாம் முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதுவும் சரியத்துக்கு எதிரானது தானே. ஆமாம். அப்போ பிஜேபி கொண்டு வரது தான் சரியத்துக்கு எதிரானு துள்ளி குதிக்கிறீங்க, திமுக கொண்டு வந்தானே. இதுதான் என்னுடைய லாஜிக் கேள்வி. நான் பிஜேபி கொண்டு வரதை கைத்தட்டி வரவேற்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். பிஜேபி கொண்டு வரது கூட நான் கடுமையாக எதிர்க்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் இங்கே திமுக ஏற்கனவே கொண்டு வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நான் கடுமையாக எதிர்க்கிறேன். இதுதான் என்னுடைய பாலிசி. சார், அடுத்ததாக இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம திருப்பரங்குன்றம் இப்போ மிகப்பெரிய சிக்கந்தர் மலைன்னு தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இப்போ பேசப்படுது சார். இப்போ நாளைக்கு வந்து போராட்டங்கள் பண்ணுறதுக்காண்டி வந்து 144 தடையே வந்து மதுரையில் தடை விதிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அங்கே இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு மோதல் போக்கு உருவாகிற மாதிரி சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? அந்த இதில் உங்களோட நிலைப்பாடு என்ன? அதில் இல்லை, முதல் போக்கு வருதுன்னு சொன்னால் பாஜக ஆர்எஸ்எஸ் தான் இறங்கி உள்ள வேலை செய்யுது, என்னுடைய பார்வையில் நான் பார்க்க போனேன். ஏன்னு சொன்னால் சிக்கந்தர் மலைன்னா இப்போ நாம் வந்து பேனா பென்சில் எடுத்து அங்கே வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்லி போர்டு எடுத்து எழுதலை. இது 13ஆம் அதை வரலாற்றை நீங்கள் படிச்சீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டுலேருந்து அது மிகப்பெரிய விஷயம். அது 13ஆம் நூற்றாண்டுலேருந்து இருக்குன்னு வைங்க. என்ன சொன்னீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பாண்டிய மன்னர்கள் ஆளும் பொழுது எதிர்த்தரப்பு பயங்கர தாக்குதல் போது அவர் டெல்லியினுடைய சுல்தான்கள்கிட்ட உதவிக்கு வர்றாரு. அவங்க உதவிக்கு வந்த படைகள் வந்து வெற்றி பெற்று அவங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க. இருந்தாலும் நடுப்புற வந்து அரசியல் சூழ்நிலை காரணமாக அவர் எங்கேயே போய் பதுங்கிறாரு, எதிரிகள் இது பண்ணிட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க, சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவருடைய இல்லை டெல்லி சுல்தான்களுடைய இது மூலிமா அந்த மதுரையை மீட்கிறாங்க. மீட்டுட்டு சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா தான் அங்கே வந்து ஆளுநராக இருக்கார், அந்த இடத்துக்கு ஆளுநராக இருக்கார். அவர் வந்து அந்த இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அந்த மலைக்கு மேலே போய் தொழுகுறது, ஞானத்தில் உட்காரதெல்லாம் அந்த நேரத்தில் எதிரிப்படை ஒற்றர்கள் மூலிமா அறிஞ்சு அவர் அங்கே போகிறாரு வராருன்னு சொல்லிட்டு அவரை கொண்டுடுறாங்க. அப்போ கொண்டுட்டோன்னே பிறகு வந்து என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் மீண்டும் சுந்தரபாண்டியன் ஆட்சிக்கு வரும்போது அவர் கொல்லப்பட்ட இடத்துல அதை கட்டினது யாருன்னா சுந்தரபாண்டியர் காலத்தில் கட்டப்பட்டது. அது ஒரு அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அவரை அது ஒரு இதுமாரி கட்டிடுறாங்க. ஏன்னா இந்துக்கள் வந்து எப்போவுமே ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு கோயில் மாரி கட்டுவாங்க. அதே மாதிரி வந்து நம்மளாம் கட்டிட்டாங்க. அது என்ன ஆச்சுன்னா அது காலப்போக்கில் வந்து அது தர்காவாக மாற்றி முஸ்லீம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரும் போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் தான். அப்போ அந்த நேரத்தில் அது என்ன ஆச்சுன்னா சிக்கந்தர் மலை எங்கன்னா சிக்கந்தர் மலையில் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றாண்டில் 13ஆம் நூற்றாண்டுலேருந்து சுமார் ஒரு 700 ஆண்டுகளாக வந்து அதுக்கு பேர் சிக்கந்தர் மலை தான். ஏதோ நாம் வந்து திருப்பரங்குன்றம் மலைக்கு வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்லி போர்டு எடுத்து மாட்டிக்கிட்டு அதை எதிர்ப்பு தெரிவிக்குது ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு சொல்லி நம்ம வந்து போராட்டம் பண்ணிட்டு இல்லை. இது இந்நிலையில் வந்து தொடர்ந்து அங்கே அதாவது அந்த தர்கா தான் தொழுகை இடம் இல்லை தர்கா. அப்போ அந்த தர்காவுக்கு போகிறவங்க தொழுகுவாங்க, அவ்வளோதான். இப்போ அங்கே திடீர்னு மலைக்கு போயிடுறாங்க, தொழுகை நேரம் ஆயிடுச்சு, சில பேர் தொழுகிறதுக்கு தன வழி அதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ 2020 வந்து அந்த ஃபஸ்ட்டு கொரோனா வந்தது பார்த்தீங்களா, அந்த கொரோனா நேரத்தில் வந்து மலைக்கு போகக்கூடாது. அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா வணக்க வழிபாட்டு தலத்தையும் அரசாங்கம் மூடிச்சு, கோவில்கள், சர்ச்சுகள், பள்ளிவாசல் எல்லாமே மூடினாங்க. அதேமாரி அந்த மலைக்கு போகிறதுக்கு வந்து அந்த இவர் ஆட்சித்தலைவர் மூலிமா ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்தை வந்து நீங்கள் மலைக்கு போகக்கூடாதுன்றாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அவங்களும் என்ன பண்ணாங்க, கையெழுத்து போட்டு கொடுத்து நாங்கள் போகலை அப்படின்னு. அப்புறம் அந்த கொரோனா முடிஞ்ச பிறகு இப்போ பள்ளிவாசல் இருந்தால் டெய்லி தொழுகைக்கு போவங்க தெரியும். இப்போது தர்கான்னும் போது அந்த வருஷத்துக்கு ஒரு தான் அந்த கந்தூரி நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவாங்க, கந்தூரி நிகழ்ச்சி. அப்போ அந்த கந்தூரி நிகழ்ச்சிக்காக அடுத்த வருஷம் போகும்போது அப்போ டிஎம்கே ஆட்சி வந்து போகக்கூடாதுன்றாங்க. அப்போ பெரிய பிரச்சனை ஆகுது. ஃபஸ்ட் டைம் அதாவது 2022 அப்போ தான் பெரிய பிரச்சனை ஆகுது. மக்கள் பிறையே இது பண்ணுறாங்க. அப்புறமா என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இப்படி போகலாம் அப்படி போகலாம் சில இதெல்லாம் போடுறாங்க. அதுலேருந்து இன்றைக்கி வந்து அந்த பிரச்சனை வந்து உச்சத்தில் வந்து நிற்கிது. ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ், பிஜேபி, ஹெச்ஆர்எஸ் எல்லாம் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு திமுக வந்து என்ன பண்ணுறதுன்னா முழுக்க பிஜேபி சொல்கிறது தான் கேட்குது. பிஜேபி சொல்கிறது கேட்குது. ஆமாம், 100%. எப்படின்னு சொன்னீங்கன்னாம்மா
இப்போ அங்கே போயிட்டு இந்துக்களுக்கு எதிரி திமுக அப்படின்னு எச் ராஜா பேசுகிறார். உடனே திமுகவுக்கு வந்து ஒரு நடுக்கம், அப்புறம் நம்மளை இந்துக்களுக்கு எதிரி ஆக்கிட்டார. அதனால் நாம் என்ன பண்ணோம், இந்த விஷயத்தில் வந்து முஸ்லீம்கள் கிடக்கிறாங்க, தட்டி விடு, அவன் தான் எலெக்ஷன் நேரத்தில் தான் தேவைப்படுவாங்க, இப்போ எதுக்கு அவங்க அப்படின்னு தட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லி தான் திமுக என்ன பண்ணுது, இப்போ முழுக்க முழுக்க 100 விழுக்காடு ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இப்போ இதேமாரி வந்து திருச்செந்துறை, திருச்சிக்கு பார்த்து திருச்செந்துறை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். திருச்செந்தூரில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 3000 ஆண்டுகள் பழமையான கோயில் இருக்காங்க. அப்போ வக்ஃப் போர்டு சேர்மனாக இருந்த அப்துல் ரஹ்மான் என்ன பண்ணுறாரு, அந்த திருச்செந்துறை அங்கே பதிவாளர்கிட்ட போகும்போது இந்த இடம் பதிவு செய்ய முடியாது, நீங்கள் இது வக்ஃப் இடம்னு பதிவாளர் அலுவலகத்திலேருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வருது. அப்போ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் போராட்டங்கிறடம் பண்ணுறாங்க, இது எப்படி வக்ஃப் இடமாகும், எங்கள் இடமாச்சுன்னு. எப்படின்னு சொன்னால் வக்ஃப் இடங்களே பெரும்பாலும் என்ன, இப்போ உங்கள் வீட்டே இருக்கும், நான் போய் வாங்கிக்குவேன், எங்கிட்ட இருக்கும், எங்கிட்டேருந்து இன்னொருத்தர் வாங்கி, இப்படியே பார்த்தீங்கன்னா 10-15 தலைமுறை அப்படி இப்படி மாறிடும். அப்போது அது மாறும்போது என்ன பண்ணுவாங்க சொன்னால் யாரும் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. இது வந்து இப்படியே ப்ரொசீஜராக இருந்தது. இப்போ இந்நிலையில் தான் என்ன ஆகுதுன்னு சொன்னால் சில பேர் போய் அங்கே பத்திரப்பதிவில் போய் பதிவு பண்ண போகும்போது எதிர்ப்பு வருது, இல்லை இது வக்ஃப் போர்டு இடமாச்சு, பத்திரப்பதிவுலேயே குறிப்புகள்லேயே வக்ஃப் போர்டு இடம்னு இருக்கும்போது இது நாங்கள் யாரும் பெண பென்சில் எடுத்து எழுத முடியாது இல்லை பத்திரப்பதிவு அலுவலகத்தில். அப்போ அங்கே எச் ராஜா போகிறாரு, கடேஸ்வரன் இந்து முன்னணி தலைவர் போகிறார், எல்லாருமே போகிறாங்க. பெரிய இந்துக்களுக்கு எதிரி திமுக அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்குறோன்னே திமுக உடனே என்ன பண்ணால் அப்துல் ரஹ்மானை கூப்பிட்டு அந்த விஷயத்தை விட்டுடு, எது திருச்செந்துறை விஷயத்தை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னோன்னா இப்போ அதை மேற்கோள் காட்டி தான் என்ன பண்ணுது மத்திய பாஜக அரசு இப்போ வந்து 2024 வக்ஃப் போர்டு அமெல்மெண்ட் ஆக்டை ஒன்று கொண்டு வராங்க. இப்போ எச் ராஜா, ரங்கராஜ் பாண்டே போன்றவங்கெல்லாம் வந்து லாஜிக்காக என்ன பேசுகிறாங்கன்னா, ஒரு கோயில் இருக்குங்க 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அந்த இடம் எப்படிங்க வக்ஃப் எடுக்கும் சொந்தமான இடம் வரும் அப்படின்னு லாஜிக்காக வாதிக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், கோயில் 3000 இல்லை 4000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம். ராஜா சோழன் சேரன் யாருடைய ஆட்சியிலேயே கோயில் இருக்கலாம். அதை சுற்றி நிலங்கள் இருக்குது, அந்த நிலம் யாரோ ஒரு இந்துக்கிட்ட இருக்கும், அவன் விற்று இருக்கலாம், அதை ஒரு முஸ்லீம் வாங்கியிருக்கலாம், முஸ்லீம் வாங்கியிருக்கலாம், அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதை வக்ஃபு பண்ணியிருக்கலாம். நல்லா புரிஞ்சுங்களா, வக்ஃபு பண்ணியிருக்கலாம். அப்படி இருக்கும்போது வக்ஃப்நாமா இல்லாமல் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் புள்ளி விவரங்கள் இருக்காது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அப்துல் ரஹ்மானை கூப்பிட்டு அந்த இடம் என்ன விஷயம், உடனே உயர்நீதிமன்றத்தில் போய் ரிட்டு போடு, எச் ராஜா பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லாம் இப்படி பிரச்சனை பண்ணுறாங்க, அதனால் அவங்க சொல் பேச்சுக்க, நீ போய் ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடு, அந்த இடம் யாருன்றது நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி திமுக சொல்லியிருந்தா உண்மையிலே அது நடுநிலையான ஒரு விஷயம். ஆனால் எச் ராஜாவும் இந்து முன்னணியும் இறங்கி இது இது இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி, இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி திமுகன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒன் சைடு தீர்ப்பு. எப்படி இப்போ திருப்பரங்குன்றத்தில் வந்து அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. ஒன் சைடாக முழுக்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து அறப்போராட்டத்துக்கு பர்மிஷனே கொடுக்கலையே சார். அதுவும் இல்லாமல் ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா சார், எல்லாம் மத நல்லிணக்கமாக போயிட்டு இருந்த விஷயத்தில் திடீர்னு இஸ்லாமியர்கள் தான் நாங்கள் போய் ஆட்டை வெட்டியே ஆகணும்னு அடம்பிடிச்சது தானே சார் அங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆகுது. அதாவது நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, நீங்கள் ஒன்றும் பாருங்கள், பழைய நபர்களை பாருங்கள், அந்த இடத்துல வந்து போய் வருஷத்தில் ஒரு தடவை போய் ஆடு கோழியெல்லாம் அறுத்து பிரியாணி ஆக்கி ஏழைகளுக்கு விருந்தளிக்கிறது தான் நடைமுறையில் இருந்திருக்கு. இது இப்போது வந்து பிஜேபி அரசு இல்லை, அப்படியெல்லாம் நடக்கலை அப்படின்றாங்க. அதான் சொல்கிறேன், 2020 நான் வந்து ஏதோ செஞ்சுரியில் இல்லை, ஆனால் அது ஆரம்பிக்கப்பட்டது பார்த்தா 13th century. அந்த மாதிரி ஆடு கோழிகளை வெட்டும்போது ஒரு வீடியோ எடுத்து இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நாங்கள் போட்டிருக்கிறோம், நாங்கள் பண்ணிட்டு தான் இருந்தோம், நாங்கள் இப்போ புதுசாக சண்டை போடணும்னு காட்டி தான் முடிஞ்சதே சார். இல்லை நான் என்ன சொல்கிறேன், சோசியல் மீடியா எப்போ வந்தது, இப்போ தான் சமீபமாக தான், கொரோனா வைரஸ்க்கு அப்புறம் அப்போ தான் வந்து. அதுக்கு முன்னாடி சோசியல் மீடியாலாம் இல்லை, இருந்ததுன்னா மேபி அது வந்துருக்கும். அந்த இடத்துல வந்து ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே சொல்கிறாங்க, நான் என்னுடைய குழந்தைக்கு இதுக்கு வந்து அங்கே தான் போனோம், ஆடு அறுத்து பிரியாணி ஆக்கி நாங்கள் வந்து எல்லாமே சாப்பிட்டோம் அப்படின்னு. இப்போ கோயிலுக்கும் தர்காவுக்கும் உள்ள இடைவெளியை நீங்கள் பார்த்தீங்களா, எவ்வளோ தூரம் இடைவெளி. அது கோயில் ஏதோ பக்கத்தில் இருந்தால் இப்படி செஞ்சால் பரவாயில்லன்னு சொல்லலாம், இடைவெளி இருக்குது. இப்போ சமீபமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தர்காவுக்கு நிறைய பேர் வர்றாங்களே அப்படின்றதுக்காகவும் இந்த மாதிரி விஷயங்களை ஏதாவது பிஜேபிக்கு அரசியல் பண்ணுறது தமிழ்நாட்டில் வேணும் இல்லைங்களா, அதனால் இதை கையில் எடுத்திருக்கு. இதுதான் நான் பார்க்குறேன். அப்போ இதை வந்து முழுக்க திமுக வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க அறப்போராட்டத்துக்கு அனுமதி இல்லை, போராட்டத்துக்கு அனுமதி யாருக்கும் கொடுக்க முடியாது. போராட்டத்துக்கு அனுமதின்னு சொல்லும்போது கொடுக்க முடியாது. அது காவல்துறை எல்லாருமே அப்படிதான். இப்போ திமுக ஒரு போராட்டம் பண்ணதுன்னு அனுமதி இருக்கா, இல்லை.
இப்போ சமீபத்தில் கூட வந்து திமுக வந்து ஆளுநரை எதிர்த்து பெரிய போராட்டம் பண்ணாங்கல்ல, அப்போ எல்லார் மீது வழக்கு போட்டதை பேப்பர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அறப்போராட்டத்துக்கு யாருக்கும் அனுமதி இல்லை. பொதுக்கூட்டங்களுக்கு ஒன்றும் அனுமதி இருக்கலாம், அறப்போராட்டங்களுக்கெல்லாம் அனுமதி இல்லை. அதுக்காக வந்து தடுத்திருக்கலாம். புரியுதுங்களா? இப்போ நான் அதுதான் சொல்கிறேன், திருச்செந்துறை விஷயத்தை அந்த வக்னாமாவில் இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்களை நீதிமன்றத்தில் காமிச்சு இந்த இடம் நம்மளுக்கு தான் சொல்லி திமுகவும் முஸ்லீம் லீக்கினுடைய வக்ஃப் போர்டு சேர்மனாக இருந்த அப்துல் ரஹ்மானும் வாதிட்டு அது தீர்ப்பு பெற்றிருந்தால் இன்றைக்கி 2024 அந்த திருச்செந்துறை விஷயத்தை மேற்கோள் காட்டி தான் இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வரோன்றாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இது வந்து திமுக ஆட்சியில் தாங்க இப்படி நடக்குது. அதுதான் ஏன் இப்போது தமிழ்நாட்டில் 3 கலவரம் நடந்திருக்கு. நாகூர் கலவரம், வீக்கலத்தூர் கலவரம், கோயம்புத்தூர் கலவரம். இது 3மே திமுக ஆட்சியில். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கலவரம் நடந்தது திமுக ஆட்சியில், பாதிக்கப்பட்டதும் முஸ்லீம்கள், சிறைக்கு போனதும் முஸ்லீம்கள். ஆனாலும் திமுக வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவான கட்சி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எல்லா முஸ்லீம்களும் திமுகனா ஓட்டு போடுங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, இந்த தலைவர்கள் இவங்க சேர்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்த இஸ்லாமியர் வாக்கை சுமாராக ஒரு அரை நூற்றாண்டு 50 ஆண்டுகளுக்கு மேலே இந்த திமுகன்னு போட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த திமுகவுக்கு முஸ்லீம்களுக்கு திமுக செஞ்சது என்னடா ஒரு மயிரே இல்லை. இந்த ஆளு ஷானவாஸ் மாரி அடிக்கடி டைலாக் விட்றானுங்க. என்னென்னா 3% இடஒதுக்கீடு கொடுத்தது யார் அப்படின்றாங்க. பேசிக்கிறாங்க திமுக முட்டு கொடுக்கறதுக்காக சில முஸ்லீம் ஆதரவு தலைவர்கள். நான் கேட்குறேன், அரசு புள்ளிவிவர பட்டியலில் என்னென்னா 7.5% முஸ்லீம்கள் இருக்காங்கன்னு, ஆனால் 10%க்கு மேலே இருக்காங்கன்றது பொதுப்படையான விஷயம். அப்படி இருக்கும்போது நீ 7.5 இல்லை 10 இல்லை 3 தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு குறைச்சி கொடுத்துருக்காருன்னா அதை நீ போய் கை நீட்டி வாங்கி அதுக்காக நீ பாராட்டு விழா நடத்துறன்னா அப்போ நீ எந்த அளவுக்கு இந்த சமூகத்தை உன்னுடைய சொந்த நலனுக்காக பள்ளத்தில் பிடிச்சி தள்ளுற? 7.5% அரசின் புள்ளி விவரம் சொல்லுகின்றது. ஆனால் நீ அவங்ககிட்ட போய் 3% வாங்கிட்ட. இதே 3% கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணாங்க, நீயும் வேணும் இடஒதுக்கீடு வேணும் திருப்பி அமைச்சாங்களா இல்லையா? இன்னும் கேட்டால் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களோட புள்ளி விவரத்தில் குறைஞ்சி இருக்காங்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது அவர்கள் இருக்கக்கூடிய தொலைநோக்கு பார்வையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அடிப்படை அறிவு கூட இந்த இஸ்லாமிய தலைவர்களுக்கு இல்லையா? இதுதான் என்னுடைய கேள்வி. அதான் சார் எங்களுக்கு கேள்வி எழுது. ஏன்னா அவ்வளோ எல்லாமே தெரிஞ்ச இஸ்லாமியர்களுமே வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு ஒத்த கால் நிற்கிறாங்க. நீங்கள் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றதான் கேள்வியாக எழுது. இல்லை, அதை தான் சொல்கிறேன் நான். இதை இப்போ 3% எடுத்துங்க, நீ ஒன்று கொடுக்கலாம், இல்லை பிஜேபி மாரி கொடுக்காம இருன்றேன் நான். புரியுதுங்களா? தனி இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது. பிசியிலே ஓபிசியிலே எம்பிசியிலே வருது அப்படின்னு சொல்லி தனி இடஒதுக்கீடு இல்லாமல் பிசி எம்பிசியில் வருது இல்லைங்களா? அதில் நம்ம பெற்றுட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி விட்டுடு. அப்போ நீ எந்த அளவுக்கு சூழ்ச்சி பண்ணி நீ என்ன பண்ணுற, 3% கொடுத்து அருந்ததியருக்கு கூட 3% கொடுத்துருக்கியா? அருந்ததியரை விட குறைவான மக்கள் இஸ்லாமியர்களா தமிழ்நாட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் நான் படிக்கிறதுங்க இவனுங்களெல்லாம் செருப்பு கட்டின்னு அடிக்கணும்னு தோணுது இந்த தலைவர்களெல்லாம். ஏன்டா இப்படி மண்டிட்டு கிடைக்கிறீங்க திமுக கிட்ட? இது ஒரு பெரிய மாநாடு நடத்தி அந்த கலைஞரை கூப்பிட்டு வந்து மாநாடு நடத்தி பாராட்டு விழா நடத்திருக்காங்கன்னா இவனுங்களாம் என்ன சொல்கிறது? சொல்லுங்க தம்பி, நீங்கள் அருந்ததி மக்களை விட இஸ்லாமியர்கள் குறைவா? நியாயமான கேள்வியாக தான் சார் இருக்குது. ஆனால் திமுக எப்பவுமே இஸ்லாமியர்களை நம்பி இருக்காங்கன்றது அதுதான் சொல்கிறேன். அதுதான் ஏன் சொல்கிறேன், இது முழுக்க அதான் பாமா என்னுடைய அரசியல் பழனிபாபா அடிக்கடி சொல்வார், அதிமுக எதிரின்னா திமுக துரோகிடான்வார். ஏன்னா அவர் காலத்தில் இங்கே பிஜேபி இல்லை, திமுக இருந்தது. அதனால் அதிமுக எதிரின்னா திமுக துரோகிடா, எதிரியை மன்னிக்கலாம், துரோகியை மன்னிக்கவும் கூடாது அப்படின்வார். சார் அடுத்ததான் நம்ம சீமான் அண்டு பெரியார் இந்த விஷயம் வந்து கடைசி 1 மாதமாகவே மிகப்பெரிய விஷயமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? பெரியார் சைடு நிற்கிறீங்களா, சீமான் சைடு நிற்கிறீங்களா? இல்லை, நான் இப்போ சீமான் பக்கம் நிற்கிறேன். இப்போ சீமான் பக்கம் நிற்கிறீங்க? நான் பெரியார் சைடு நிற்கலையா, சீமான் சைடு? பெரியார் இப்போ இல்லைங்க. அப்போ இல்லாத தலைவர் எப்படி பேசலாமா சார்? அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, சீமான் அப்படி பேசலன்னா அவர் என்ன வச்சு அரசியல் பண்ணுவார் தமிழ்நாட்டில்? நீங்கள் சொல்லுங்கள். இப்போது அரசியல் பண்ண தெரியாமல் பெரியாரை வச்சு அரசியல் பண்ணுறாங்களா? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாநில கட்சியில் இருக்க திமுக, அதிமுக, பாமக, விசிக, மதிமுக, வாழ்வுரிமை கட்சி 58 கட்சிகள் இருக்கா இல்லைங்களா? இது இல்லாமல் தேசிய கட்சினா காங்கிரஸ், பிஜேபி எல்லாருமே தமிழ்நாட்டை குறி வச்சுட்டு இறங்கி களமாடிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு நடுவில் நாம் தமிழ் கட்சி. அப்போது இந்த கட்சிகள் எல்லாமே பெரியாரை தங்களுடைய இப்போ ஊடால இந்த கூத்தாடி விஜய் வேற வந்துட்டான். நாளைக்கே இப்போ முதல்வராக இன்னொன்று இதில் இருக்கானா இல்லையா? இவ்வளோ கட்சிகள் இருக்குன்றனால
அப்போ எல்லா கட்சிகளுமே பெரியாரை முதன்மைப்படுத்தி தான் அரசியல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஏன் பெரியாரை முதன்மைப்படுத்தி அரசியல் பண்ணோம், பெரியாரை எதிர்த்து அரசியல் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு சீமான் வந்துட்டார். புரியுது? ஏன்னா அவர் எடுத்து இருக்கக்கூடிய அந்த சித்தாந்த அரசியல் என்பது தமிழ் தேசிய சித்தாந்த அரசியல். அப்போ அவர் தமிழ் தேசிய சித்தாந்த அரசியல்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணும்போது பெரியாரை அட்டாக் பண்ணாமல் பிரச்சாரமே பண்ண முடியாது. ஆனால் எம்ஜிஆர் அவர் காலத்து அந்த காலத்திலேயே வந்து அவரே வந்து பெரியார் எதிர்த்து அரசியல் பண்ண கிடையாது சார். ஆனால் இவர் வந்து இப்போ ஏன் பெரியார் எதிர்த்து அதுதான் சொல்கிறீங்க. அவர் பண்ணலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது தமிழ்நாட்டில். அவர் அடுத்த நிலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாப்புல, ஏறி அடிக்கிறாப்புல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க பெரியாரிஸ்டுகள்லாம் நான் கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? 50 ஆண்டுகளுக்கு மேலே பெரியாருடைய சித்தாந்தங்களை இரும்பு பெட்டியில் பூட்டி பெரியார் திடலே புதைச்சிட்டீங்க. யாராவது ஒரு பொதுக்கூட்டங்கள் கூட பெரியாரை பற்றி போடுறது இல்லைங்க. பெரியார் கொஞ்சம் நெஞ்சமான காசாக விட்டு போயிருக்காரு. 10,000 கோடி 20,000 கோடின்றாங்க, இருக்கா இல்லையா? அப்போ இந்த பணத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கொள்கைகளை நீங்கள் வந்து தெரு தெருவா வீதி வீதியாக நீங்கள் இறங்கி இது பிரச்சாரத்தை மேன்மைப்படுத்தினீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு இந்த நிலை வந்திருக்காது இல்லையா? சீமான் வந்து மேடையில் வந்து பெரியாரை விமர்சனம் பண்ணுறாரு, திட்டாருன்னு சொன்னால் பொதுமக்களாக வெகுண்டு எழுந்து வந்து சீமானுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்களா இல்லையா? இன்றைக்கி பொதுமக்கள் எந்த பொதுமக்கள் பெரியாரை பற்றி சீமான் திட்டாருன்னு சொல்லிட்டு வெறுப்பில் இருக்காங்க? நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. பெரியாரிஸ்டுகள் வெறுப்பில் இருக்காங்க, பாம்பு போடுவான்லாம் சொல்லியிருக்காங்க. அதான் சொல்கிறேன், பெரியாரிஸ்டுகள் வெறுப்பில் இருக்காங்க. மக்கள் வெறுப்பில் இருந்தாங்கன்னா அதுதான் உண்மையானது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ மக்கள் அந்த பெரியாரை பற்றி தப்பாக பேசிட்டாரா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, அருந்ததியரை பற்றி சீமான் கடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஈரோட்டில் பேசிட்டார். ஆமாம், வழக்கு போட்டிருந்தாங்க. வழக்கு போட்டது இருக்கட்டும், அந்த மக்கள் வந்து தெருக்குள்ளே விடலை தெரியுமா அவரை பிரச்சாரத்துக்கு? அது போல் இருக்கும்போது இன்றைக்கி ஈரோட்டில் பெரியார் பிறந்த ஈரோட்லேயே போய் பெரியார் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறாரு. என்ன மக்கள் மத்தியிலேருந்து ஒரு ரியாக்ஷன் இல்லையே. திமுகவினர் மட்டும்தான் ரியாக்ஷன் கொடுத்து, திமுக கூட ரியாக்ஷன் பண்ணுறதில்ல. பெரியாரை திட்டிக்கோ, நான் திட்டாததாடா நீ திட்டுற. அண்ணா திட்டலையா பெரியாரை? கலைஞர் திட்டாததான் சார் அவர் சொன்னார். சீமான் இதுதான் நானும் சொல்கிறேன். ஏன்னா பெரியாரை வந்து நீங்களே விமர்சனத்துக்கு ஆளாக்கி அவர் கண்ணம்னான்னு பேசிட்டீங்க. எல்லாத்தையும் எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ பேசிட்டீங்க. புரியுதுங்களா? அது மக்கள் மனசில் வந்து ஆழமாக உண்டு இருக்குது. சீமான் திட்டும்போது இவன் என்ன பெருசாக இருக்கணும், திட்டுனது தானே பெருசுன்ட்டு போயிடறாங்க. ஆனால் பெரியாரிஸ்டுகள் வந்து அது அவங்களுக்கு ஒரு இதுவாக இருக்குது, வேதனையாக இருக்குது. அது அவங்க என்ன பண்ணுறாங்க, எதிர்த்து அரசியல் பண்ணுறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதை வந்து தமிழக மக்களுக்கு நலன் சார்ந்தது இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. இப்போ சீமான் இப்படி பேசுனால தமிழ்நாட்டில் அவருக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டே கிடைக்காது இப்படின்னு சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி இல்லை. பெரியாரை பற்றி மக்கள் மத்தியில் ஆயிடுச்சு, ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா? அதனால் எல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னு. அது எல்லாம் குட்டையில் போய் உட்காந்துச்சு. இவங்க என்ன பண்ணுறதுன்னா பெரியார் திடலில் வருஷத்துக்கு கூட பெரியாருக்கு மாலை போட வரக்கூடிய அரசியல் தலைவர்களை சந்திக்கிறது, பெரியார் எழுதிய புத்தகங்களாக போட்டு பிரிண்ட் பண்ணி விற்று காசு சம்பாதிக்கிறது. இப்படி தான் பெரியார் திட்டம் இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பண்ணியிருந்தாங்கண்ணா பெரியார். ஏன்னா பெரியார் அவ்வளோ செல்வத்தை விட்டு போயிருக்காரு. தனக்கு பின்னாடி பிரச்சாரம் பண்ணால் பெரியார் இருக்கும்போது கூட காசு இல்லை இல்லைங்களா? பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ வாகனங்களுக்கோ அப்படின்னு. இன்றைக்கி அவ்வளோ காசை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே தானே போகுது. சார், உங்கள் பொன்னான கருத்தை இளைய பாதல் மேலே பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.